வணக்கம். இன்னைக்கு நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்கலாம். ஹைட்ரஜன் இன்வால்விங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், அதான் சோடியம் ரிலேட்டட். OH வந்து SOCl2 PCl3 பார்த்துட்டோம். RCOOHல ரொம்ப இம்பார்ட்டண்டானது கோப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் பார்த்துட்டோம். இப்போ ஆல்கைல் சப்ஸ்டியூட், இந்த ஆல்கைலில் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறத பார்க்கலாம். ஒரே ஒன்று தான், குளோரின், அதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். சரியா? அதை ரியாக்ஷன் வந்து கால் ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலென்ஸ்கி ரியாக்ஷன், RHVZ ரியாக்ஷன். அதில் என்ன இருக்கணும்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும் இது ஹேலஜன் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆசிட் எடுத்துக்கிட்டேன், இது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் உள்ள கார்பன், ஓகே, CH3COOH இருக்குது. இது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் உள்ள இது வந்து ஆல்ஃபா கார்பன். அப்போ இது என்னது? ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுற ரியாக்ஷன் தான் HVZ ரியாக்ஷன். சரியா? இது ஒரே ஒரு ரியாக்ஷன் தான். ஆல்கைல் குரூப்ஸ் இருக்குது, சரியா? குளோரின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ், ஓகே. CH3COOH ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு? அப்படியே கம்ப்ளீட்டாக Cl3 மாறிடுச்சு. ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், ஓகே. ட்ரைக்ளோரோ ஆல்ஃபா, இது வந்து மேஜராக ஆல்ஃபா சப்ஸ்டியூட்டட் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், சரியா? அந்த இது அரோமேட்டிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இந்த COOH என்னென்னா டீஆக்டிவேட்டிங் குரூப், ஓகே. டீஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் வர்ற சப்ஸ்டியூவண்ட்டை எங்கே டைரக்ட் பண்ணுன்னா மெட்டா பொசிஷனில் டைரக்ட் பண்ணும். ஸோ வர்றதை என்ன பண்ணும்? மெட்டாஸ் பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணும், ஓகே. அதில் எப்பொழுதும் போல் ஹாலஜினேஷன் இருக்குது, சல்ஃபனேஷன், நைட்ரேஷன் இருக்குது. ஹாலஜினேஷன்னாவே என்ன இருக்கும்? குளோரினோ புரோமினோ ஃப்ளூரினோ போடுறோம். இதில் புரோமின் போடுறோம். நம்ம புரோமின் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன். புரோமின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோமைடு போட்டு இருக்கிறப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த COOH புரோமினை மெட்டா டைரக்டிங்கில் M-புரோமோ பென்சோயிக் ஆசிட், ஓகே. சல்ஃபனேஷன் என்னது? ஃபியூமிங் சல்ஃபரிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட் ஃபியூமிங் சல்ஃபரிக் ஆசிட் போடுறேன். மெட்டா சல்ஃபோ பென்சோயிக் ஆசிட், SO3H இங்கே வந்துடுச்சு. H2O வெளியில் போயிடும், சரியா? இதில் இங்கே இருக்கிற ஹெச்சும் இதிலிருந்து ஒரு H2O வெளியில் போயிடுச்சு. இதுலேயும் என்ன? 2 Br2 இருக்கு இல்லையா? 2 Br2ல் இங்கே இருக்கிற ஹெச்சும் Br-ம் வெளியில் போயிடும், ஓகே. ஸோ மெட்டாப்ரோமோ சல்ஃபோனிக் ஆசிட், மெட்டாப்ரோமோ பென்சோயிக் ஆசிடும் ஹைட்ரஜன் புரோமைட். இப்போ மெட்டாப்ரோமோ சல்ஃபோனிக் ஆசிடும் வாட்டர் மாலிகுலும் வெளியில் போயிடுச்சு. நைட்ரேஷன்னா என்ன அர்த்தம்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட் எல்லா இடத்துலையும் போட்டுருக்கோம். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் தான் ரியேஜென்ட்டு, சரி, ஓகே. பண்ணுறப்போ COOH NO2, இதில் உள்ள ஹெச்சும் இதில் உள்ள O, இதில் உள்ள H போயிடுச்சு, H2O, ஓகே. இதில் இந்த பென்சோயிக் ஆசிடு ஃபெடரல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா டியூ டு COOH, ஓகே. அது வந்து என்ன குரூப்புன்னு பார்த்துட்டோம்? டீஆக்டிவேட்டிங் குரூப். அதனால் ஃபெடரல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்காது, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மில் HCOOH, ஓகே. அதை இப்படி எழுதலாமா? HCOOH, ஓகே. HCOOH இது ஃபார்மிக் ஆசிட். அது ஆசிட்னா பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் தரணும், ப்ளூ லிட்மஸ் இதெல்லாம் தரும். என்ன பண்ணுறாங்க? டாலரன்ஸ் ரியேஜென்ட் போடுறப்போ ஆன்சர் பண்ணுது. அப்போ பார்க்குறப்போ இந்த சைடில் ஃபார்மிக் ஆசிட்டில் பார்த்தா ஃபார்மிக் ஆசிட் HCOOH எழுதுறத, இந்த சைடில் பார்த்தா ஆல்டிஹைட் குரூப்பு, இந்த பக்கம் பார்த்தா ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 2 ஃபங்க்ஷனல் குரூப்பு ஃபார்மிக் ஆசிட்டில் இருக்குது, சரியா? ஸோ ஃபார்மிக் ஆசிட் ஆல்டிஹைட்னா என்ன பண்ணணும்? டாலரன்ஸ் ரியேஜென்ட்டில் உள்ள அமோனியாக்கள், டாலரன்ஸ் ரியேஜென்ட்னாவே அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட், அதில் உள்ள சில்வரை ரெடியூஸ் பண்ணிடுது. சில்வராயான சில்வர் மிரர் கிடைக்கும், சில்வராக ரெடியூஸ் பண்ணிடும். அப்புறம் ஃபைலிங் சொல்யூஷன்னா அதில் உள்ள காப்பர் வந்து 2+ வந்து ப்ளூ கலர், அதை என்ன வாக்கிறது? காப்பராக ரெடியூஸ் பண்ணிடுது, ரெட் கலராக மாறிடுது. ஸோ ஆல்டிஹைடுக்கு ஆன்சர் பண்ணுது, ஆசிடுக்கும் ஆன்சர் பண்ணுது. ஸோ ஒன்லி ஆசிட்
exist in contains 2 functional group in the formic acid. Okay, இப்போ ஆசிடுக்கு டெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். டெஸ்ட் என்னென்னா ப்ளூ லிட்மஸ் என்ன பண்ணிடும், ரெட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதேமாரி இது சோடியம் பைகார்பனேட் போட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு எஃப்எஸ்என்ஸ் இருக்கும், அதில் நிறைய நுரை வரும். ஆசிடோட ஆல்கஹால் போட்டோம்னா ஸ்வீட் ஸ்மெல் தரும், ஃப்ரூட்டி ஸ்மெல் தரும் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். சரியா, அடுத்தது அசிடிட்டி ஆஃப் ஆசிட் பார்க்கலாம். இது ஆசிட் அசிட்டிக் ஆசிடை ஏதோ ஒரு ஆசிடு கார்பாக்சிலிக் ஆசிடை போடுறேன் தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகிடுது, H+ ஆகும். இதில் இந்த COHல H+ஆக டொனேட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. சரியா, RCOO- + H+. இதுக்கு பேர் என்னன்னா கார்பாக்சிலேட் அயான், இதுக்கு பேர் ஹைட்ரஜன் அயான். இந்த கார்பாக்சிலேட் அயான் என்ன ஆகும்னா ரெசனேட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த RCOO- போட்டிருக்கேன், இந்த மைனஸ் இங்கே போச்சு, இந்த மைனஸ் இப்படி போகும். ஸோ மைனஸ் அயான் இங்கே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணும், இது இங்கே வரும், இது இப்படி போகும், இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது இந்த இன்பிட்வீனில் இங்கே மைனஸ் இப்படி ஆசிலேட் ஆகிற பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், ரெசனன்ஸ் சொல்கிறோம். இதுதான் என்ன பண்ணும், ஸ்டெபிளைஸ் பண்ணுது. ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இது பேர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் தான் அசிடி கான்ஸ்டன்ட் கிவ் அசிடிட்டி கான்ஸ்டன்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போ கேஏ வேல்யூ பாருங்கள், இது கேஏ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுதுவோம், ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட், இப்போ கேஏ வேல்யூ ஹையாக இருந்தால் அசிடிட்டி, ஹைலி அசிடிக்னு சொல்கிறோம். கேஏ வேல்யூ லோவாக இருந்தால் இது லெஸ் அசிடிக். ஓகே, அதை பொறுத்து. ஸோ pKa இது நம்ம படிச்சிருக்கோம், pH = log of H+ ion, concentration of H+ ion. அதே தான் இங்கேயும் pKa = log Ka. ஸோ இது ஹையாக இருந்துச்சுன்னா ஆசிடிக்னு சொல்லிட்டேன். அப்போ இது ஹையாக இருந்துச்சுன்னா ஆசிட் இஸ் லோன்னு சொல்லலாம். ஸோ அவங்க கொடுக்குறத பொறுத்து நீங்கள் எழுதிக்கணும். இப்போ எஃபெக்ட் ஆஃப் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது எதனால், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதும் எதனாலன்னு நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், எலக்ட்ரானை இது கொடுக்கும், ரிலீசிங் அல்கைல் குரூப் டிக்ரீஸ் த அசிடிட்டி. இப்போ இது எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னா இந்த ஆல்கைல் குரூப் எலக்ட்ரான் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் தன்னால் வெளியில் போயிடும். ஸோ ஹைட்ரஜன் வெளியில் போகுதுனாவே அசிடிட்டி டிக்ரீசஸ் த அசிடிட்டி. த ஆல்கைல் குரூப் இன்க்ரீஸ் த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் ப்ளஸ் சார்ஜ் இது. ஸோ இன்க்ரீஸ் த நெகட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பாக்சிலேட் அயான். இப்போது இது ப்ளஸ், இங்கே மைனஸ் சார்ஜ். அண்டு ஹைட்ரஜன் என்ன பண்ணாது, வெளியில் போகிறது கஷ்டம். இங்கே வெளியில் போனால் தான் அசிடிட்டி, இங்கே என்ன பண்ண மாட்டேங்குது, இது நல்லா பிடிச்சி இழுத்து வச்சுக்கிச்சு. எலக்ட்ரான் ரிலீசிங் ஆல்கைல் குரூப் டிக்ரீசஸ் த அசிடிட்டி. இது ஹைட்ரஜனை நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு. ஓகே, அதனால் இது வந்து அசிடிக் தன்மை கம்மியாயிடும். ஸோ ஒரு கார்பன் இருந்தால் அசிடிக், இப்போ 2 கார்பன் இருக்குது அசிடிட்டி கம்மியாயிடுச்சு, 3 கார்பன் இருந்தால் இன்னும் கம்மியாயிடும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டியூவெண்ட், எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிற சப்ஸ்டியூவெண்ட் யார் மோஸ்ட்லி ஹாலஜன்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த அப்போ என்ன பண்ணி இன்க்ரீஸ் த அசிடிட்டி. இப்போ பாருங்கள், ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் அசிட்டிக் ஆசிட்டில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ளூரின் வந்து ஸ்மால் ஆட்டம், நல்லா இழுத்து பிடிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் ஹைலி அசிட்டிக். ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமோ போக அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதே வந்து நம்பர் ஆஃப் இந்த ஹைட்ரஜன் வந்து ஃபுல்லாக குளோரின் Cl3, Cl2, Cl ஒரு குளோரின் இருக்கிறப்போ கம்மியாக தான் பிடிச்சி இழுத்துருக்கோம், கொஞ்சம் அதிகம், இது அதிகம். ஸோ அசிடிட்டி நம்பர் ஆஃப் குளோரின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, சப்ஸ்டியூவன்ட் டிக்ரீஸ் த நெகட்டிவ் சார்ஜ் ஆன் த காப் அண்ட் ஸ்டெபிளைஸ் இட். லாஸ் ப்ரோட்டான் வந்து லாஸ் வெரி ஈஸிலி. ஸோ அசிடிட்டி இன்க்ரீசஸ். ஹைட்ரஜனை ஈஸியாக கொடுத்துருச்சுன்னா இது அசிடிக்காக ஆகிடும். ஸோ ஃப்ளூரின் நல்லா இதை பிடிச்சி வைக்கிறப்போ இந்த H+ போயிடுது. இது குளோரின் அடுத்தது பிடிச்சி ஹைட்ரஜன். இப்போ நம்பர் ஆஃப் குளோரின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஆர்டர் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. NO2 இஸ் ஹைலி, இதை நல்லா பிடிச்சி இழுத்து வச்சுப்போம். ஸோ ஹைலி அசிடிக், போக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்.
இதே ஆர்கானிக் காம்பவுண்டில் பாருங்கள் ஆசிட், அரோமேட்டிக் ஆல்கஹால், வாட்டர், அலிஃபேட்டிக் ஆல்கஹால், அல்கைன்ஸ். இந்த ஆர்டரில் தான் அசிடிட்டி போக 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 டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரியா, இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, அது நாளைக்கு பார்க்கலாம்.